இன்னும் இதில் அவதானிக்கப்பட வேண்டிய விடயம், விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த விடயத்தை யார் கூறியிருக்கிறார் என்றால், நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் சுனில் வட்டகல கூறியிருக்கிறார். கைது செய்யப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அடுத்த கட்டம் என்னவென்று தெரியாது. பிள்ளையானின் கைதுக்கு அடுத்து என்ன இடம்பெறப் போகிறது என்று அரசு உத்தியோகபூர்வமாக கூறவில்லை. ஒருவரிடம் நிறைவு பெறப் போகின்றது பிள்ளையானினுடைய கைது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று இந்த கட்சி பொறுப்படுத்தி 2 வருடங்கள் நிறைவடைய போகின்றன. பார்த்தீர்கள் என்றால் செவ்வந்தி கைதுன்றது, சாரா புலோசினி கைதுன்றது, இப்போது இந்த கைது பேசப்படுகிறது. இதில் மிக பரிச்சயமான பல முகங்கள் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவர்களுடைய கருத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு குழு கூட்டத்திலே தான் இந்த கருத்துக்களை சுனில் வட்டகல கூறுகின்றார். அரசாங்கம் சர்வதேச அளவில் சிவப்பு அறிவித்தல் வழிமுறைகளை பயன்படுத்தியதனால் இனி தப்பிச் செல்ல முடியாது என்பதை உணர்ந்தே குற்றவாளிகள் அரசாங்கம் ரெட் அலர்ட் கொடுத்திருப்பதனால் இனி அவர்கள் தப்பிச் செல்ல முடியாது என்றதை உணர்ந்துதான் இதுக்கு வந்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் அரசியலில் செல்வாக்கின் மூலம் இந்த குற்றவா பின்னணி உடையவர்கள் பாதுகாக்கப்பட்டதுடன் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அத்தகைய பாதுகாப்புடன் நீக்கப்பட்டுள்ளதனால் காவல்துறையினர் தடையின்றி மேல்மட்ட தலைவர்களை குறிவைத்து செயற்படுகின்றனர். நாடு தழுவிய ரீதியில் தேசிய கொள்கை குழு முதல் கிராமிய மட்டத்திலான பொதுமக்கள் வரை பாதுகாப்பு குழுக்கள் வரை அனைத்தும் முழுமையாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. இனி நேரடியாக அமுலாக்கல் நடவடிக்கையில் ஈடுபடும். இவ்வாறான செயற்பாடுகள் மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளும் இலங்கையின் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள் என்று கடந்த வருடம் அக்டோபர் மாதம் நாம் கூறியிருந்தோம். அவர்கள் இப்போது பலரை மிக நெருக்கமாக அவதானித்திருக்கின்றார்கள். இலங்கைக்கும் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றுக்கும் இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கையின் அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் இவர்களை பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இப்போது குற்றச்சாட்டுகளோடு தொடர்பான பலர் வெளிப்புறத்தில் நடமாடிக்கொண்டிருந்தாலும் அவர்களை நாடு கடத்துகின்ற சூழ்நிலை வருகின்ற போது உடனடியாக கைது செய்து நாடு கடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், பிரித்தானியா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் பலவற்றில் இவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அரசாங்கம், சுனில் வட்டகல் அவர்கள் இன்னும் ஒரு கருத்தையும் கூறுகின்றார். அவர்களாக எம்மை தொடர்பு கொண்டால் பரவாயில்லை, ஆனால் நாங்களாக அவர்களை கைது செய்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று கூறுவது இதனைத்தான் அங்கு மேற்கோள் காட்டுகின்றது. அரசாங்கம் ஒரே நேரத்தில் 2 வேலைகளை முன்னெடுக்க இருக்கின்றது. இந்த கைதுகள் இவ்வாறு இடம்பெற போகின்றன. இந்த கைதுகள் இவ்வாறு ஒரு கடுமையான கைதுகள் இடம்பெறுகின்ற போது அங்கு யாருக்கு பிணை கொடுத்தாலும் அது பெரிய அளவில் பேசப்படாது. ஒருவேளை கருணா கூறுவது போன்று பிள்ளையானுக்கு பிணை வழங்கப்பட இருக்கின்றதா? காரணம், பிள்ளையான் தரப்பால் அடிப்படை மனித உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது நீதிமன்றம் சுயாதீனமாக செயற்படுவதனால் அதனை அரசு கட்டுப்படுத்த முடியாது. ஒரு கடுமையான வாதங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போது பிள்ளையானுடைய பிணை சாத்தியப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா?